நம்முடைய தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நாம தெரிந்து கொள்ள போகிறோம். So we should know that how our God strengthens us. அதில் முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். So first we can read at the Acts of Apostles 1:8. அப்போஸ்தலர் 1:8. But he பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். But ye shall receive power after that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me both in Jerusalem and all in Judea and in Samaria and to the uttermost part of the earth. Yes. அதிலே முதல் வசனம் முதல் காரியம் முதல் லைன்ல சொல்லுகிறது. The first line it says like this. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். When the Holy Ghost comes in, you will receive the power. நம்ம எப்படி நம்மை பலப்படுத்துகிறார், தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், how God strengthens us, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். With the help of the Holy Spirit, through Holy Spirit he strengthens us. கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட அனைவரும் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றிருக்கிறார்கள். Those who have been saved by Lord, they can receive the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போது நம்மிடத்தில் வருவார்? How when the Holy Spirit will come to us? இந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How we can inherit the whole power of the Holy Spirit? அதே அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது. In the Acts of Apostles 1:5 it says like this. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். But for John they said we have to wait upon that and you will get it. Yes. அவருக்கு காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். When we wait upon him, that time the Holy Spirit strengthens us. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நான் காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். So how you are going to inherit the Holy Spirit? You have to wait upon for the Holy Spirit. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். So that Holy Spirit alone can strengthen me. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் என்னால் எதையுமே செய்ய முடியாது. Without the Holy Spirit strengthens me, I cannot do anything. அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் முதலாவது நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். If you want to receive the Holy Spirit, you have to wait upon him. ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். Every day we have to wait upon him. அப்போதான் அந்த பரிசுத்தனுடைய பலன் நமக்குள்ளே அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். Then only you can inherit on daily basis the Holy Spirit. அவர்கள் ஒரு இடத்திலே கூடி இருந்தார்கள், மேல் வீட்டறையிலே கூடினார்கள், பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். They have been waited upon the upper room for the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலப்படுத்துவார். Then the Holy Spirit came upon them. இன்னைக்கு நாம் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால், when we as a family gather together and we wait upon நம்முடைய வீடுகளிலே குடும்ப ஜெபத்திலே கர்த்தருக்கு முன்பதாக நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், in our family prayers when we wait upon the Lord, நமக்கு ஏற்படுகிற பலவீனங்கள் அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். So all the weaknesses what we have, but God will strengthen us. Hallelujah. 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 பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த முடியும். The Holy Spirit alone can strengthen us. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முதலாவது நான் காத்திருந்தால் தான் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். If you want to inherit the Holy Spirit power, I have to wait upon him. எப்படி ஒரு நல்ல அறிமுகமான மருத்துவரிடத்திலே நாம போக வேண்டும் சொன்னால் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நாம காத்து கொண்டு இருந்து தான் அவரை நாம் மீட் பண்ணி அவர்கிட்ட இருந்து மெடிசன்ஸ் வாங்குகிறோமோ, when you want to meet a specialized doctor, we have to wait for him, then only we will get the medicine from him. அதுபோல பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பலவீனத்திலே பரிசுத்த ஆவியானுடைய பலன் கிடைக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நான் காத்து கொண்டு இருக்க வேண்டும். Same way alike that we have to wait upon the Holy Spirit, wait upon the Lord to receive the Holy Spirit, to take away, to strengthen in our weaknesses. அப்பொழுது நான் காத்திருப்பேன் சொன்னால் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் காணப்படும். So when we wait upon him, then his grace is sufficient for us. அதுதான் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். So that's the reason, that's why the Bible says like that, in your weakness my grace is sufficient. அது எப்ப விளங்கும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் காத்திருக்கும் பொழுதுதான் அந்த பலன் எனக்குள்ளாக விளங்கும். True, it's that when we have to wait for the Holy Spirit. Hallelujah. Hallelujah. லூக்கா 11:13 வசனம் சொல்லுகிறது. In Luke 11:13 it says like this. லூக்கா 11:13. In Luke 11:13.
ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Amen. அல்லேலூயா. Amen. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள சொன்னா முதலாவது நம்ம காத்து கொண்டு இருக்கணும். அடுத்து சொல்லுகிறது, To inherit the Holy Spirit, you have to wait upon Him, wait for Him. எப்போது பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொன்னால், When the Holy Spirit will come, அதற்காக வேண்டிக் கொண்ட பொழுது, when we seek and will call upon Him. அதுதான் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ கொடுக்கறீங்கன்னு சொன்னா, The Bible says like this, if ye then being evil know how to give good gift unto your children, பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask Him. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா, In our life, if we do not receive the Holy Spirit, ஆண்டவரிடத்துல கேளுங்க, we have to seek God. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எனக்கு வேணும்பா. Lord, give me that Holy Spirit in my life. அவர் கேட்கிற யாவருக்கும் தருகிற தேவனாய் So இருக்கிறார். whom and all seek Him, ask Him, He gives. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தருகிறவராய் Truly, இருக்கிறார். who calls upon Him, He gives. அதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். So He gives the Holy Spirit to us. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காத்திருக்க வேண்டும். If I want to receive the Holy Spirit, first I have to wait upon. பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் அவரிடத்திலே நான் ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் எனக்குள்ளே இருக்க Secondly, வேண்டும். if you want to receive the Holy Spirit, you should have the practice of asking, praying for the Holy Spirit. எதுக்காக நான் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும்? Why should I pray that the Holy Spirit should need for me? ஆண்டவர் முதலில் சொல்லிட்டாரு, God already said, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் if you are not born by the Spirit and by the water, ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துல you cannot பிரவேசிப்பதில்லை. enter into the heavenly kingdom. சொன்ன பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று If I சொன்னால் want to enter into the heavenly பரிசுத்த kingdom, ஆவியானவர் மிகவும் அவசியம். the Holy Spirit is very important. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை சரியான வழியில நடத்த The முடியும். Holy Spirit alone will lead me into a right path. என்னை நீதியை குறித்து நியாயத்தை குறித்து அவர் ஒருவர் தான் கண்டித்து உணர்த்த He முடியும். will instruct me the righteous things and the truth. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பட்சத்துல அநேக இடங்களிலே அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து Since the கொண்டிருக்கிறது. Holy Spirit has not been dwelling, there is lot of the areas where that is lot of that is illegal and in the unknowing things are நிறைய happening. பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர்களிடத்துல அநேக காரியங்கள் குறைவுள்ளதாய் காணப்படும். So people will say that I have been saved, but they have many deficiency in their life. ஒரு நேர்மையான காரியங்கள் இருக்காது. They do not have a truthful or righteous thing. மறைத்து பேசுகிற காரியங்கள் They அதிகமா will இருக்கும். hide and talk something. புறங்குறுகிற காரியங்கள் They அதிகமா will இருக்கும். talk ill about others. ஒளித்து வைக்கிற காரியங்கள் அதிகமா They will இருக்கும். hide many things in their life. ஆனால் ஒருவர் உண்மையாக கர்த்தருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பார் என்று If a சொன்னார், person do truly have the experience of saved life, ஒருவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உண்மையாகவே கிரியை செய்வார் என்று சொன்னார், if a Holy Spirit has been taking care of a person, he's been controlling him, அவர் நீதியை குறித்தும் about the righteous, நியாயத்தை குறித்தும் about the righteous truth and the righteous, கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் he will இருக்கிறார். condemn and he will instruct it. அவர் கண்டித்து உணர்த்துகிற He தேவனாய் will இருக்கிறார். condemn it and he will instruct it. இன்னைக்கு அந்த கண்டித்தல் இல்லாதது காரணம் என்னன்னு சொன்னா, அவரை நாம ஒரு வாட்டி பெற்றுக்கொண்டோம், அப்ப ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறோம். So many of the times we say that that time I have been saved, now I am not there, I left it and went because I have not followed the instructions. பரிசுத்தாவினர் வரும்பொழுது அவருடைய அனுபவம் பயங்கரமா இருக்கும். So when the Holy Spirit comes, the experience is totally will be different. ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்றதான அனுபவம் யார்கிட்டயுமே இருக்காது. So many of the times when we lose him or he is not with us, that experience we do not have. ஏன்னா அவர் போகும்போது சத்தமே இல்லாம போயிடுவார். Because when he leaves us, he silently he leaves. சவுலுக்குள்ள அப்படிதான் இருந்தாரு. In Paul also it says like Saul also like that. Saul Saul is also King like Saul. King Saul. சவுலுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தாரு, ஆனா அவனை விட்டு கடந்து போனதே அவன் தெரிஞ்சுக்கல. So with Saul, King Saul, the Holy Spirit was there. When the Holy Spirit left him, he doesn't know when he has left. எப்ப தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், When he aimed to know. கர்த்தர் தாவீதோட இருக்கிறார்னு சொல்லிட்டு சவுலே சொல்ல ஆரம்பிச்சான். So that Saul says that the Lord is with David. ஏனென்றால் சவுல் செய்கிறது எல்லாமே தோல்வியாய் முடிய ஆரம்பித்தது. Because what all Saul did, it's all get defeated. சிம்சோனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். In Samson, the Holy Spirit was there. ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று வரும் பொழுது
அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போய்விட்டார் என்பதை அறியாதபடிக்கு முன் இருந்தது போலவே அவன் பெலிஸ்திய ஜனங்களுக்குள்ளே அவன் கடந்து When the people come against him, he doesn't know whether the Holy Spirit is with him or not. He thought that the Holy Spirit with him, but in the same way he fighted, but the Holy Spirit is gone. அவனுடைய முடிவு என்னவாய் முடிந்தது என்று சொல்லி நமக்கு You நன்றாக know தெரியும். about the end of Samson's life. சோ அதனால பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒருவர். So Holy Spirit is very, very essential to us. அதேதான் வார்த்தை சொல்லுகிறது, அந்த பரிசுத்த ஆவியானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாக அருளுகிற தேவனாயிருக்கிறார். Those who seek, ask the Holy Spirit truly will give to them. அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது, Acts of Apostles 5:32. அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளி செய்கிற So when தேவனாயிருக்கிறார். they been obedient, the Holy Spirit has been put to them. அப்போஸ்தலர் 5:32. Shall we read that word 5:32? அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. Here it says this, and we are as witness of these things, and so is also the Holy Ghost, whom God hath given to them that obey him. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். God has given the Holy Spirit because of the people, those who have been obeyed to him. சோ பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருகிறாராம்? When the Holy Spirit comes, எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் when இருக்கிறார். a man is obedient, then the Holy Spirit comes to him. சொல்ற பேச்சை கேட்கிறவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். When disciplined, they obeyed, he will care. நீ என்ன சொல்றது, நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியுமா அப்படின்றவங்க கிட்ட கிடையாது. So when we ask some things, what you say, I cannot do it, then you cannot say that Holy Spirit is with them. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க கிட்ட கூட கிடையாது. So when a person says that I know everything, and then Holy Spirit will not. நாங்க எவ்வளவு பார்த்திருக்கோம் தெரியுமா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு பெருமையா பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கூட கிடையாது. With the pride persons or the proudly, they say that I know, I have seen many things. No, those people, the Holy Spirit will not. வசனம் தெளிவாய் சொல்கிறது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். The word of God clearly says that who has been obedient, for them the Holy Spirit is given. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நிலை கொண்டு இருக்கிறார். When we obey to God, then automatically the Holy Spirit will dwell. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதன்படி நடக்கிறவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். When a person obeys to the word of God, automatically the Holy Spirit will be with them. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இதை புறம்பே தள்ளிவிட்டு தன்னுடைய சுயத்திலே நடக்கிறவர்களிடத்திலே ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. When you don't obey or follow the word of God and you despise the word of God, in that person the Holy Spirit will not dwell. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஐயா, தேவனாகிய கர்த்தர் சிம்சோனிடத்துல ரொம்ப வைராகியமா இருந்தாரு. ஆனா அவன் எப்ப கீழ்ப்படியாம போனானோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் எடுத்துட்டாரு. So when God has worked with Samson, it was very, very strongly, but when he disobeyed, automatically the Holy Spirit has left him. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி கிடைக்கிறார் பாத்தீங்களா? கீழ்ப்படிதல் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கிறார். How the Holy Spirit will give to us when we obey to him. நம்மை நாம அதிக நேரத்துல நாம் நிதானிக்க வேண்டாம், கர்த்தருக்கு எல்லா இடத்திலும் கீழ்ப்படிகிறேனா? So we have to analyze ourselves and கர்த்தருடைய whether I have been obeying to God in all things. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? When are we obeying according to the word of God? ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பான்னு சொன்னால் அவன் கர்த்தருக்காக காத்திருக்கிறவனா இருப்பான். So if a man lives according to the word of God, you can say that he is obeying and waiting upon God. ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருக்காக ஒவ்வொரு நாளும் அவன் வேண்டுதல் செய்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுவான். Every day he sits in the presence of God and he waits upon the Holy Spirit and the strength of the Holy Spirit he receives. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணுங்க. Every day we have to seek the Lord and say, ask him, I need the Holy Spirit. அப்படி ஜெபிக்கும்போது தான் நமக்குள்ள கீழ்ப்படிதல் ஆவியானது உண்டாகும். So when we pray like that, when we seek like that, automatically the obedient will come and the Holy Spirit will dwell. So போனை எப்படி நாம ரெகுலரா சார்ஜ் போடுறோமோ, டெய்லி சார்ஜ் இறங்கும் போதெல்லாம் நாம எப்போ போனுக்கு சார்ஜ் போடுறோமோ, அது போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர் முதல்ல வரவேற்கணும். Every day in the morning as we charge our mobile, when a
discharges, again we charge. Same way we have to seek God and ask God that I need the Holy Spirit every day to dwell in my life. அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாம அந்த நாள் முழுவதும் ஒண்ணுமே நம்மளால செய்ய We முடியாது. could not do anything unless and until we have the strength of the Holy Spirit. அவர்தான் நமக்கு டீச் பண்ண முடியும். He alone can teach us. அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க He முடியும். alone can teach us. பாதை இது சரியான பாதை என்று சொல்லி அவர் மாத்திரம் தான் சொல்லி கொடுக்க He முடியும். alone can guide us. This is the right way you have to go. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சோ எனக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். So if you need this strength, the Holy Spirit is very, very essential. அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் என்னை பலப்படுத்த முடியும். The Holy Spirit alone can strengthen அந்த me. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நான் பெற்றுக்கொள்ளணும் How do I receive the Holy Spirit? அவருக்காக I காத்திருக்கணும். have to wait upon the Lord. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நான் வேண்டுதலோடு நான் ஜெபிக்கணும். I have to pray to seek the Holy அந்த Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய To வேண்டும். obey the word of God to help to get this Holy Spirit. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah.